திருநெல்வேலி மாநகரம் பாளையங்கோட்டையில் பாரம்பரியமிக்க மதர் ஆஸ்பத்திரியில் தாய்ப்பால் வார விழா. ஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் சேப்பா தவசிகனி. திருநெல்வேலி மாநகரம் பாளையங்கோட்டையில் பாரம்பரியமிக்க மதர் ஆஸ்பத்திரியில் 1950ஆம் ஆண்டு முதல் ஐசிஎம் சகோதரிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் பாளையங்கோட்டை மதர் ஆஸ்பத்திரியில் பொது மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் கவுன்சிலிங் அளித்தல் போன்ற பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் சிறப்பாக அளித்து வரப்படுகின்றது. மதர் ஆஸ்பத்திரியில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் திருநெல்வேலி லட்சுமி மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பரிமளம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதின் அவசியம் குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பதினால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விளக்கி பேசினார். மேலும் தாய்ப்பால் வழங்கும் தாய்மார்களுக்கு டாக்டர் பிரகாஷ், டாக்டர் உமா பொன்சிங் ஆகியோர் சிறப்பு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாளையங்கோட்டை மதர் ஆஸ்பத்திரியின் நிர்வாக பொறுப்பாளர் ஐசிஎம் அருட்சகோதரி ஜூலி, மக்கள் தொடர்பு அலுவலர் அருட்சகோதரி லாசர் உள்ளிட்ட குழுவினர் செய்திருந்தனர். குழந்தைக்கு போதுமான அளவு பால் வர வேண்டும் அப்படின்னு நினச்சாதான் பால் வரும். இல்லை எனக்கு பால் இல்லை, நான் அவ்வளோதான் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நினச்சோன்னா பால் வராது. அதனால இந்த தாய்ப்பால் வாரத்திலே நாங்கள் எல்லா பெண்களையும் நிறைய தலைமுறையிலும் வேண்டிப்படுவது என்னவென்றால் எல்லாரும் தாய்ப்பால் கொடுக்க முன்வாருங்கள். எனக்கு பால் இல்லைன்னு சொல்லவே கூடாது. பால் கொடுக்காத ஒரு மாதாவுமே எனக்கு கேள்வி கிடையாது. நான் என்ன சொல்ல, ஏகப்பட்ட பிரஸ்ட் ஆப்ரேஷன், பிரஸ்ட் சர்ஜரி எல்லாமே பண்ணியிருக்கேன். நிறைய பால் கட்டின கட்டிகள், சாதாரண கட்டிகள், கேன்சர் கட்டிகள், இதெல்லாம் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் என்னுடைய லிஸ்ட்டில். அதில் இந்த தாய்ப்பால் கொடுக்காம பால் கட்டி ஆப்ரேஷன் பண்ண கூடுதல் இருக்கு என்னுடைய லிஸ்ட்டு. அதில் வந்து ரொம்ப படித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மெயின், அவங்களுக்கு தான் கூட. ரொம்ப படிக்காத பெண்களுக்கு பால் கட்டி வருவது ரொம்ப குறைவு. காரணம் வந்து அவங்களுடைய அவேர்னஸ் குறைவு, குழந்தையை நோக்கி அந்த ஆக்டிவிட்டி குறைவு, இதெல்லாம் தான் காரணம். நீங்கள் வந்து எல்லா தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைக்கு நான் நிறைய நாள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனசார நினச்சி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை இருந்திருந்தால் அந்த தாய்ப்பால் நல்ல சுரக்கும். 6 மாதம் வரை குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கும். அதற்கு பிறகு டைரெக்டாக கொடுத்து குழந்தைய கொடுத்தா பண்ணலாம். இந்த வரை 1 1.5 வயசு 2 வயசு வரை கொடுக்கறது கூட தப்பு இல்லை. அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தால் அது வந்து நேச்சுரலாக வந்து ஒரு சில பேருக்கு கான்ட்ராசெப்ஷனாகவும் ஆக்ட் பண்ணும். தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு ஒரு 20% பெண்களுக்கு பீரியட்ஸ் வராது. அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு கருத்தடை சாதனமாகவும் வேலை செய்யும். அதனால் எல்லாரும் வந்து தாய்ப்பால் கொடுக்க முன்வாருங்கள். தாய்ப்பால் கொடுங்கள். குழந்தைகள் கொடுங்கொண்டு குழந்தைகளாக வளர்த்தும். அருமையான ஒரு தகவல்களை பெற்றோர்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி மேம்.
வைக்க நினைக்கிறேன் போகும் பாதை நீளம். Got a very bad history. First pregnancy and second pregnancy வந்து 6th monthல என்னமோ abortions ஆச்சு சிஸ்டர். 2 தடவை அந்த மாதிரி recurrent abortions ஆகி அப்புறம் இப்போ கன்சீவ் ஆயிருந்தா வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபாலோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. சைட் பை சைட் அவங்களுக்கு பிஹெச்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஷி வாஸ் ஆல்சோ கம்மிங் ஹியர் ஃபார் மெடிசின்ஸ் ஃபார் ஃபாலோ அப். இன்னைக்கு கரெக்டாக நம்ம பிரெஸ்ட் மில்க் டே செலிப்ரேட் பண்ணுற அன்னைக்கு அவள் டெலிவரி ஆகி பேபியை தூக்கிட்டு வந்திருக்கா. எனக்கு ரொம்ப இது ஒரு நல்ல ஒரு இதாக தோணுது. ஸோ திஸ் பேபி டிசர்வ்ஸ் அ கிஃப்ட் நமக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில். ஓடி வந்தோம். ஓகே 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 ஓகே, உனக்கு நல்லா இருக்கு இல்லைம்மா? நார்மல் டெலிவரி தானேப்பா? ஓகே ஃபைன், ஓகே குட், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி, இனிமேல் நீ வந்து பிரஸ்ட் ஃபீட் தான் பண்ணுற இல்லையா? ஸ்டார்ட் பண்ணியிருக்கேல 5 to 6 months வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிரஸ்ட் ஃபீட், வேறு எதுவும் வேண்டாம். ஓகே, ஒன்லி பிரஸ்ட் ஃபீட் அண்ட் கொஞ்சம் ட்ராப்ஸ் கொடுப்போம், மல்டி வைட்டமின்ஸ். யூ கேன் கேரி ஆன் வித் இட். சரியா? வேறு தண்ணி கொடுக்கணும், அது கொடுக்கணும், எதுவுமே தேவையில்லை. நீ நல்லா சாப்பிடு, நல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை சாப்பிடு. இப்போதைக்கு நீ டயட் இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டாம். மில்க் ஃபீட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற வரைக்கும் ஹேவ் குட் நியூட்ரிஷியஸ் டயட். சரி.